மாலை நேரத்தில் இருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரை ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், வழிநடத்திருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மோடு கடந்து வந்து நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தை, do not let you, do not forget you, I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அன்பின் வார்த்தையின்படி ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நமக்கு தேவையான காரியங்களை செய்யும் ஆண்டவர். எப்பெல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு நிறையா தடைகள் இருக்கு, கிறிஸ்தவத்துக்கு விரோதமான காரியங்கள் நிறையா நடைபெற்றிருக்குன்னு நம்ம நிறையா பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்குது. பொதுவாக ஒரு பக்கம் தடைகள் இருந்தாலும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அற்புதங்களும் அடையாளங்களும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் ஒரு மிஷனருடைய ரத்தம் பொழிக்கப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் ஒரு விஸ்திரி, ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் விதைக்கப்படுகிறாரோ அந்த இடத்துல அறுவடை மிகுதியாக இருக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு கோதுமை மணி, ஒரு சினிமாவில் சொல்வார்ல, ஒரு மூடை நெல் கொடுத்தானடா அரை மூடை அரிசி கொடுக்குறீங்க அப்படி கேட்டுக்கிட்டே வந்துட்டு கடைசியில் கேட்பார், 2 நெல் கொடுத்தா எத்தனை அரிசி கொடுப்பீங்க? 2 நெல் வந்ததில்லை. இது அப்படி இல்லை. ஒரு மூட்டை நெல்லை கொண்டை விதையை வச்சு, விதைன்னு சொல்லுவாங்க, அந்த விதையின் சீடுன்னுவாங்க, விதைன்னுவாங்க. அது ஒரு பானையில் ஊற வச்சுருவாங்க. ஒரு மூட்டை நெல்லை ஊற வச்சுட்டு ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில், கிணத்து பக்கத்தில் ஒரு வயலில் அந்த நெல்லை விதைச்சி போட்டுருவாங்க. அந்த நெல் ஃபுல்லாக என்ன ஆகும்னா 2 நாளில் முளை வந்துடும். நீங்கள் வீட்டில் உங்கள் அரிசியவோ பருப்பையோ நனைய வச்சிட்டிங்கன்னா முளை, அதே மாதிரி 2 நாளில் அது முளை வந்துடும். நிறைய பேர் பானையில் அந்த முளையை கட்டிட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி முளை வந்து செடிய செடியாகிடும். 22 நாட்கள் அந்த நெல்லுடைய விதை இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக வைப்பாங்க. ஒரு நெல்லுக்கு ஒரு செடி வந்திருக்கும். அதை எடுத்து வச்சா ஒரு செடியில் 100 நெல் வந்திருக்கும். ஒரு செடியில் எத்தனை நெல் வந்திருக்கும்? 100 நெல், 120, 180 நெல் வந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு நெல், அதுதான் விதை. அதே மாதிரி எங்கே ஒரு மிஷனரி விதைக்கப்படுகிறாரோ, எங்கே ஒரு பாஸ்டர் விதைக்கப்படுறாரோ, எங்கே அவர் அடி வாங்குகிறாரோ அந்த இடத்துல ஆத்தும அறுவடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு புளியந்தோப்பு இந்த பகுதி, அப்புறம் கன்னியாகுமரி, நேசார்பாடி, இப்படி எந்த பகுதியில் போனாலும், எந்த ஸ்லம் ஏரியாவில் போனாலும் சர்ச்சு இல்லாத இடமே இல்லை. எல்லா மேல் வீட்டறையிலும் இதே மாதிரி ஒரு கூட்டமான மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா மேல் வீட்டறையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு சர்வீஸ், 2 சர்வீஸ், அப்படி நிறைய சர்வீஸ் போய்கிட்டே இருக்கு. காரணம் என்னென்னா, அவர்கள் பட்ட பாடுகள் இருந்து அங்கே ஒரு பாஸ்டர் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கிறார், ரத்த கண்ணீர் சிந்திருக்கிறார் அந்த மக்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில், சென்னையில் திருமண மேல் வீட்டறையெல்லாம் திருச்சபைகள், பாஸ்டர் பரணி, பாஸ்டர் லாசர், இதே மாதிரி நிறையா பாஸ்டர்ஸ். எங்கே திருமணம், நேற்று பாஸ்டர் மோகன்தாஸ் நடத்துகிற கூட்டத்துக்கு போயிருந்தேன். 3000 பேர், 3500 பேர் வந்திருக்கு பாஸ்டர்ஸ். 3500 பாஸ்டர்ஸ் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக். வந்தவங்களாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க. மினிஸ்ட்ரி, எம்எல்ஏ, பால் தினகரன் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நான் ஆச்சரியமாக பார்க்கல. ஏன்னா நான் இதை அவர் கூட்டத்துக்கு இதே மாதிரி பல கூட்டங்களுக்கு பல முறை போயிருக்கேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும். இதேமாரி பாஸ்டர்ஸே அந்த இடத்துல அந்த அத்தனை பேருடைய திருச்சபை மக்கள் ஒன்றா எப்படி இருக்கு அந்த இடம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த பாஸ்டர்ஸ் ரத்தம். நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் திருவாடனை காளையார் கோயிலிருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் தூரத்தில் திருவாடனைங்கிற ஒரு கிராமத்துக்கு கடந்து போயிருந்தேன். அந்த கிராமத்துக்கு திருவாடனையில் வந்து சர்ச் இல்லை, அது வந்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் சர்ச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கூட்டம் தான், சிஎஸ்ஐ சர்ச்சு கொஞ்சம் கூட்டம் தான், ரொம்ப 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 குறைவான கூட்டம் தான். 3 கிராமங்கள் கடந்து போயிருந்தேன். 3 கிராமங்களில் முதல் கிராமம்
அந்த கல் விளை என்று பெயர். இரவு கன்வென்ஷன், சனிக்கிழமை, மழையே பெய்யாத ஊர், மழையே பெய்யாது. 3 வருஷத்துக்கு முன்னால் தண்ணி இல்லாமல் ஆடு மாடுலாம் செத்து போச்சு. கிராமத்தில் ஒருத்த கூட இல்லை, எல்லாம் ஊருக்கு வந்துட்டான் வெளியூர். எனக்கு குடிக்க தண்ணி இல்லை, ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு. மழை பெய்யாது, ரொம்ப ஒரு மாதிரி தரை, களிமண் நிறைந்த ஒரு தரை. அந்த பகுதிக்கு போனேன். முதல் நாள் சரியான மழையாம். நான் சனிக்கிழமை போனேன், வெள்ளிக்கிழமை அப்படி ஒரு மழை அவங்க இதுவரை பார்த்ததே இல்லை. அவங்க தலைமுறையில் பார்க்கலாம், அப்படி ஒரு மழை பெஞ்சுதான் வெள்ளிக்கிழமை இரவு. சரியான மழை. நான் அந்த சனிக்கிழமை பயங்கரமான மழை ஐயா, நேற்று நீங்கள் வரல, இன்னைக்கு பாருங்கள் இவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேருந்து இயேசுபுரம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த இயேசுபுரம் 50 வீடு தான், வெறும் 50 வீடு. அந்த ஏரியாவில் நம்ம புளியந்தோப்பு, மங்களபுரம், கன்னியாபுரம், வேசார்பாடி, அப்புறம் அந்த தீவுத்திடல், இப்படி இஸ்லாம் ஏரியா பார்த்தா அந்த இடத்துல 2000 வீடு இருக்கும். அந்த 2000 இருக்கிற வீட்டில் எத்தனை வீடு இருக்குது? வெறும் 50 வீடுகள். 50 வீடும் கிறிஸ்டின்ஸ், 100% கிறிஸ்டின்ஸ். எல்லாருமே கிறிஸ்டினா. சின்ன கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன்னு நினச்சி இறங்கினேன். பெரிய சர்ச்சு, யாருமே இல்லை. நான் இறங்குறப்போ இறங்கி ஒரு 2-5 நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் வேகமாக மக்கள் கூடிட்டாங்க. இயேசுபுரம் என்று சொன்னாங்க. எப்படி இயேசுபுரம்னா, அந்த மக்கள் ஒரு இடத்துல ரொம்ப வேதனையினால் அடிபடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேதனையினால் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள், இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் அங்கே இருக்க மேல்ஜாதி மக்களால் நசுக்கப்படுறாங்க. ஏதோ ஃபாரின் கடவுளை பிடிச்சிக்கிட்ட இன்னும் அவங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. அதனால் அங்கேருந்து குடிபெயர்ந்து 2-3 குடும்பங்களாக குடிபெயர்ந்து இந்த கிராமத்துக்கு வர்றாங்க. இந்த கிராமத்துடைய பெயர் எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க வந்ததால் அந்த கிராமத்துக்கு இயேசுபுரம், ஏன்னா இயேசுக்காரங்க இயேசு மக்கள் வாழ்கிற மக்கள்னு சொல்லி இயேசுபுரம் பேர் மொத்தம் வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு கிராமத்துக்கு போனேன் அன்றைக்கி சண்டே. 100 வீடு, 110 வீடோ 100 வீடோ. கீழ் மருதகுளம் அந்த ஊர் பெயர். அதுவும் கல்விளை, கீழ் மருதகுளம், அதுவும் 100% கிறிஸ்டின். அதுவும் அதே மாதிரி மக்கள். அந்த பகுதியில் அருளப்பர்ங்கிற ஒரு ஆசிப் ஃபாதர், இங்கிலீஷ் அவர் பேர் என்னவோ சொன்னாங்க, வேற ஒரு பேர் சொன்னாங்க அவருடைய பெயர் இங்கிலீஷில், எனக்கு ஞாபகத்துக்கு வரல. தமிழில் அருளப்பர் என்று பெயர் வச்சார். அருளப்பர்னு பெயர் வச்சாங்களாம். அவர் அந்த ஊர் ராஜா, அதாவது அந்த என்ன டிஸ்ட்ரிக்ட் அது, ராமநாதபுரம், சிவகங்கையோட ராஜா கழுத்தை அறுத்துட்டாராம். ஊரில் நிற்க வச்சு கடகரகரன்னு கழுத்தை அறுத்துட்டாராம். அந்த பாம்புடைய ரத்தம் அப்படியே கொட்டிடுச்சு. கொட்டினதால் என்ன நடந்ததுன்னா, அந்த ரத்தம் கீழே கொட்டினதால் 100 கிலோமீட்டருக்கு அவருடைய அந்த ரத்தம் பட்ட அந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டருக்கு அந்த மண் சிவப்பு மண்ணாய் மாறிவிட்டதான். என்ன மண்ணாக மாறிட்டு, அதனால் அந்த பகுதியில் அவ்வளோ ஆர்சி கிறிஸ்டின்ஸ். அங்கேருந்து வந்தது தான் ஃபாதர் பிரிட்மஸ், ஆர்சி ஃபாதர் தான். அங்கேருந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி அதான் வெளியே வர்றார் ஃபாதர் பிரிட்மஸ். ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளோ பெரிய சர்ச்சஸ். ஒருவேளை இன்னைக்கு சென்னையில் இவ்வளவு திருச்சிவைகள், ஒரு அருமையான பாஸ்டர், நல்ல பாடகர், அருமையாக பாருங்க, கையில் பாருங்கள் எப்படி இருக்கு. ஆனால் இன்னைக்கு இயேசுக்காக என்ன பண்ணுறாரு, வாழ்ந்து வந்து இயேசுடைய பாட்டை பாடுறாரு. காரணம் ஆண்டவர் அவர் கொடுத்த வாழ்வு, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு. பொதுவாக இன்னைக்கு நீங்கள் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இதுக்கு பேசிக் என்னென்னா, நம்முடைய குழந்தைகளை ஆண்டவத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம தடை பண்ணக்கூடாது. நல்ல பிள்ளைகளாக வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? நல்ல பிள்ளைகளா. சர்ச்சுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் எங்கே கூட்டு வரணும்? முதல்ல சர்ச்சில் இடலன்னு பாஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, வெளியே அனுப்பக்கூடாது. 3 சர்வீஸாக நடத்துங்க, 4 சர்வீஸாக நடத்துங்க. மேலே ஒரு ஷெட்டு போடுங்க, மேலே படி இருக்குது, இது மேலே ஒரு ஷெட்டு இருந்தால் ஷெட்டு போடுங்க. சண்டே ஸ்கூல் நடத்துங்க. ஏன்னா ஒரு ஊரில் ஒரு நல்ல பிரசங்கியார் வந்தாராம். அந்த பிரசங்கியார் வருவதை பார்த்து ஒரு ஏழை பையன் அவருடைய செய்தியை கேட்பதற்காக ஒரு சின்ன குழந்தை, ஒரு 11-12 வயசு
6 மணிக்கு இப்போ இனிமேல் லேட்டாக வருவார் அந்த பாஸ்ட்னு வைங்களேன். ஆனால் அந்த செய்தி கேட்பதற்கு அந்த குழந்தை முதல்ல வந்து உட்காந்துட்டான். அப்போ திருச்சி போய் மூப்பர் ஒருத்தர் வந்தாரா, தம்பி இது பெரியவங்களுக்கு கூட்டம், சின்ன பிள்ளைக்கு கூட்டம் இல்லை. ரெண்டாவது நீ ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்க, அழுக்கு ஆடை, அந்த ஆடையினால் மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஒரு வேர்வை ஸ்மெல். காலையில் மெட்ரோ ரயிலில் காலையில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாயங்காலம் வந்தீங்கன்னா ஒரு நாத்தடிக்கும். காலையில் ரொம்ப கூட்டம் இருக்குது, சாயங்காலம் அதே டைம் பயங்கரமான கூட்டமாகிடுச்சு மெட்ரோ ரயில். ஏன்னா சாயங்காலம் போகிறப்போ ஃப்ரெஷ்ஷாக குளித்து ஜவாது பவுடரு செண்டு பவுடர்லாம் போட்டு போகிறாங்க. பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு வேர்வை எப்போ வீட்டுக்கு போவோன்னு வர்றாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட வேர்வை என்ன ஆகுது, ட்ரெயினே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எத்தனை பேர் உணர்ந்தீங்களோ நான் உணர்றேன். அதனால் கூடுமான வரை இப்போ மாலை நேரத்தில் லேட்டானாலும் நடந்து போனாலும் போவோம், மெட்ரோவில் ஏற வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கூட்டம் வந்துச்சு, பயங்கரமான கூட்டம், ரஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த பையன் ஒரு அழுக்கு சட்டை, அதனால அழுக்கு சட்டை நீ போப்பான்னு வெளியே கொண்டு போய் விட்டார். 2வது ஃப்ளோரில் இருந்து கீழே கொண்டு போய் விட்டார். அந்த பையன் ஓரமாக உட்காந்து இவர் செய்தியை கேட்க போகிறேன்னு அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருக்கிறப்போ அந்த ஒருத்தர் அங்கே வர்றாரு. ஏன்டா அங்கே உட்காந்து அழுகுறன்னு கேட்குறாரு. அழுக்கு ட்ரெஸ் போட்டுருக்கான். இதே மாதிரி இந்த சர்ச்சு, பழனி ஐயா சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் ரொம்ப தூரத்தில் வர்றாரு. நல்ல பிரசங்கியாதான், அவருடைய செய்தி ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு நான் போயிருக்கேன், அதனால் வந்தேன். ஆனால் அங்கே ஒரு ஐயா, வேணாம்ப்பா இடம் இல்லை, நீ கீழே போயிருப்பான், நீ இடம் இல்லாமல் கீழே அனுப்பி விட்டாங்க. அவருடைய செய்தி என்னால் கேட்க முடியல. அவர் ஏசி போட்டு கதவெல்லாம் மூடி சத்தம் வெளியே கேட்காம அடைச்சி வச்சுட்டாரு. வெளியே சத்தெல்லாம் கேட்டாரு. இன்னும் அழுதுகிட்டு இருந்தானா. வந்தவர் என்ன பண்ணாரா, அவன் கையை பிடிச்சி வானவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் முன்னால் இதே மாதிரி உட்கார வச்சுட்டு அவர் இதே மாதிரி சீட்டில் வந்து உட்காந்துட்டார். அவர் கூடிய சீட்டில். அவர் தான் ஜிஎல் மூடி, பெரிய பிரசங்கியார். அவர் சொன்னார், அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில், குழந்தைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு என்ன பண்ணாதீங்க, தடை செய்யாதீர்கள். ஒருவன் குழந்தையைப் போல் மாற வேண்டும். குழந்தை என்பது ரொம்ப தன்மையானது. 2 பேர் சண்டை போடுறான், 2 பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடுது, கோவம் வந்துடுது, ஒருத்தர் அடிச்சுக்கிறான். அம்மா அப்பா வர்றாங்க, என் பிள்ளைய உன் பிள்ளை என்னைய என் பிள்ளைய அடிச்சதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உன் பிள்ளை என் பிள்ளை 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ இந்த 2 பிள்ளையும் சண்டை பார்த்துட்டு அம்மா அப்பா அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவன் ஒன்றா விளையாட ஆரம்பிச்சிடறான். இவங்க சண்டையே இவனை வச்சு தான், நான் இவங்க சண்டையை பற்றி கவலைப்படலை. அவன் எங்கே ஆகிட்டான், அவன் ஒன்றா விளையாண்டுட்டு இருக்கான். இதுதான் குழந்தை மனது. அந்த குழந்தைகளை நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. ஏன்னா அது மன்னிக்கும் தன்மை சொல்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு ஒரு குழந்தையோட நம்ம பிரதிஷ்டை ஆராதனைக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்குற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு குழந்தைக்கு நம்ம செல்லில் ஏதோ ஒரு படம் இருக்குது, ஏதோ ஒரு படம் போடுறாங்க. அந்த அது 3 வயசுக்கு தகுந்த 3 மாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, 3 வயசுக்கு தகுந்த மாதிரியும் படம் இருக்குது, 6 வயசுக்கு தகுந்த மாதிரியும் படம் இருக்குது, 12 வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்த படம் இருக்குது. இப்போ என்னையால் இப்போ அந்த படம் எடுக்க தெரியல. என் பேத்தி 2 வயசு அவட்ட கொடுத்து அழகாக எடுப்பா. 1 வயசு குழந்தைய கொடுத்து அவள் அழகாக லாக் ஓப்பன் பண்ணி தாத்தா லாக் என்ன கேட்குறா. ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவான், 1 2 3 4 5 6 ஓகேன்னு சொன்னேன். அந்த ஒரு தடவை வாங்கினவங்களே செல்லை ஓப்பன் பண்ணி அவள் இதுவரையும் போட்டுக்கிட்டு 1 2 3 4 5 6 ஓகே ஓப்பன் பண்ணி கரெக்டாக கார்ட்டூன் படத்தை எடுத்துடுறான். அந்த குழந்தைய பார்த்தோன்னா அந்த குழந்தை என்ன ஆகுது, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை விளையாடுது, குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா வாயில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன போகுதுன்னே தெரியல. புரோட்டா கொடுத்தீங்களா, சப்பாத்தி கொடுத்தீங்களா, பிரியாணி கொடுத்தீங்களா, தயிர் சாதம் கொடுத்தீங்களா, சாம்பார் சாதம் கொடுத்தீங்களா, அந்த குழந்தை எவ்வளோ வயிற்றுக்குள்ளே போயிருக்கு அதுக்கு தெரியல. அது இப்போ என்ன பண்ணுது, செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கு. உள்ள லோடு ஆகிக்கிட்டே இருக்குது. பாட்டி என்ன பண்ணுது, லோடு பண்ணிக்கிட்டே இருக்குது. குழந்தை பெருசாகிடணும், ஒரே நாளில் பெருசாகி தள்ளிக்கிட்டே இருக்கு. குணத்தில் அந்த குழந்தை என்ன ஆகுது, வாமிட் பண்ணுது. இப்போ என் மகனுடைய குழந்தைய பார்க்கறதுக்கு 2 தங்கச்சி வந்திருக்கா ஊர்லேருந்து. அவங்களுடைய அம்மா அனுப்பியிருக்காங்க. பேத்தியை பார்க்கறதுக்கு 2 பேர் வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. நேற்று நடந்த சம்பவம், நேற்று முந்தானில. அப்போ தான் தூங்கி முடிச்சிருக்கான். 200 ml பால் கொடுத்துருக்காங்க, குடிச்சிருக்கா. அவள் தூங்கி முடிச்சோன்னா பசி, குடிச்சிட்டா. குடிச்சு முடிச்சுட்டு வைக்கா
இடத்துல செர்வன்ட் கேர்ள், அந்த வேலை செய்கிற பெண், நல்ல படிப்பெண், நல்ல வேலை பார்ப்பா. அந்த பிள்ளை அவளுக்காக வந்திருக்கா ஊரில் இருந்து. பாப்பா சாப்பிடுன்னு சாப்பாடு விட்ட ஆரம்பிக்கிறான். அவன் வேண்டாங்கிறான் குழந்தை. நான் பார்த்துக்கிட்டே என்ன திட்டினேன். அந்த இருந்தாலும் 1 லிட்டர் இருக்குது, 200 பால் கொடுத்த பாப்பா, நாக்கெல்லாம் செத்து போயிருக்குமே இந்த பாலோட டேஸ்ட்டு. இப்போ அந்த குழந்தை எப்படி சாப்பிடும்? 2 மணி நேரம் கழிச்சாதான் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்போ தான் அதுக்கு என்ன பண்ணும்? இது தெரியாத அவனுக்கு. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இப்படி தான் இருக்கிறோம். இந்த எதுக்கு சொல்ல வந்து அந்த கார்ட்டூனை தயார் பண்ணதே யாரு? நம்ம இஸ்ரேல் தேசம் தான். முதலாவது இந்த கார்ட்டூன் படத்தை தயார் பண்ணி கொடுத்தது இஸ்ரேல் தேசம் தான். உலகத்தில் ஒரு கிறிஸ்தவ நாடு. உலக மேப்பில் பார்த்தீங்கன்னா கடுகளவு தான் அந்த நாடு இருக்கும். உலக மேப்பை போட்டு பார்த்தீங்கன்னா செல்லில் யூடியூப்பில் வேர்ல்டு மேப்புன்னு போட்டிங்கன்னா வரும். கடுகளவு தான் இஸ்ரேல் தேசம். அந்த பெண் அவங்க தான் கண்டுபிடிக்காங்க இந்த கார்ட்டூனே. ஆனால் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் போட மாட்டாங்க. அவங்க அந்த பிள்ளை வயத்தில் இருக்கிறப்போ இந்த நாட்டு போடுவாங்களாம், கூட பின்னுவாங்களாம், அந்த நூலில் ஏதோ பின்னுவாங்களாம். பின்றப்போ பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை வயத்தில் உருவான உடனே பாட்டு பாடுவாங்களாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்களாம். இந்த வயத்தில் கை வச்சுக்கிட்டு வசனம் வாசிப்பாங்களாம். கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார், அவர் தாட்சியர், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். அவங்க என்ன வசனம் சொல்கிறாங்களோ அந்த வசனத்தை வாசிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த வசனத்தை அவங்க உடம்புல வச்சு வாசிக்க என்ன ஆகும்னா, அந்த வசனம் அதாவது அவங்க காற்றோடு கலந்து அந்த குழந்தையுடைய கருவில் போய் அந்த வசனம் விழுமா. அது மட்டுமல்ல, பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை மேலே வச்சு அந்த வசனத்தை சொல்லுவாங்களாம். பொதுவாக எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பது என்னன்னா, பிறந்தவுடன் அந்த குழந்தை மேலே வசனத்தை சொல்லணும், பாட்டு பாடணும். தொட்டில் நீ தூங்காமல் ஆட்டுறப்போ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஒரு பாட்டு நீ பாடிக்கிட்டே என்ன பண்ணணும்? ஆட்டணும். அந்த பாட்டு அந்த பிள்ளை மேலே உழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தையானது உழுந்திருக்கும். அந்த வார்த்தை உழுறப்ப என்னென்னா, அந்த வார்த்தை அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கடந்த நாளில் நான் வாசித்தேன், வார்த்தையை அனுப்பி குணமாக்கின்னு ஒரு வசனம் சொல்கிறாரு. சங்கீதம் 107:20 சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல அந்த வார்த்தையினாலே அவனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த வார்த்தை சும்மா போகாதான். போன வார்த்தை என்ன நோக்கத்தோடு கடந்து போச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பி வருமா அந்த வார்த்தை. பொதுவாக அந்த வார்த்தையானது மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் வார்த்தை. அந்த வார்த்தையானது அந்த வார்த்தை மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும். இன்னொரு இடத்துல நேற்று வாசித்த நீதிமொழிகள்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் இந்த வார்த்தையை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த வார்த்தை மனுஷனுக்கு எப்பவுமே விடுதலை கிடைக்கும். அந்த வார்த்தை சொல்ல 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 அந்த குழந்தையோட தன்மை, அந்த பழக்கங்கள் மாறுமா. ஒருவேளை நீங்கள் நானும் அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிற மக்களை காணப்படுகிறோமா? அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள். நாங்கள் ஆட்டோவில் வந்தோம். குருகுப்பேட்டையில் இந்த பக்கம் ஒரு ஆட்டோ நிற்கிது, எங்கள் ஆட்டோ வருது. நடந்து போக கூட வழியில் 2 வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுது, அதில் ஒரு கட் பண்ணி ஒரு ஜிக்ஜாக் பண்ணி போவாங்க. சும்மா ஒரே ஒரு மயிரடை இடம் தான். அவன் கால் உடஞ்சிடும், நாங்களும் வேலையை விட்டு நிற்கணும், அவனும் நிற்கணும், இல்லை அவனுக்கு எதுவும் நடக்கணும். ஒரே ஒரு செகண்ட் ஒரு வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு வண்டி எப்படி ஓட்டுறாங்க? காரணம், நல்ல போதனை இல்லை அவங்களுக்கு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, ஒரு துடிதுடிப்பான வயது. கொலை பண்ணுறது யார், வெட்டுறது யார்? இன்னைக்கு அரசாங்கத்தில் இன்னைக்கு கொலை கொள்ளை எங்கே நடக்கு? எல்லாம் பிலோ 25 வயதுக்குள்ள வாலிபர்கள் தான். 25 வயது உள்ள என்னது? நேற்று போன ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்கூல் பக்கத்தில் 2 பேரை வெட்டிட்டாங்க ரயில்வே லைனில். அந்த ரயில்வே இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு என்னை பார்க்க வந்தாங்க. பார்த்தாங்க, சொல்கிறாங்க, ஐயா வெறும் காத்தாடி சண்டையா? ஐயா காத்தாடி சண்டையில் என்ன இருந்தது? ஒருத்தன் யாரும் குத்தினோன்னு கையில் கத்தி வச்சுக்கிட்டே இருக்கானா, 19-20 வயது. சும்மா எடுத்து விளையாட்டாக குத்துனா ஒருத்தன் செத்து போனான், ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவருடைய நிலைமை என்ன? செத்து போகிறவன் பாருங்க, ஒரு வாலிப மகன், உயிருக்கு போராடுறவனுக்கு 2 பிள்ளைகள், குத்துறவே 3 மாதம் ஜெயில். கத்தி எடுத்தவனுக்கு என்னது? கத்தி தான். அவன் இனிமேல் இதில் சாகப்போகிறான், கத்தியில் தான் சாகப்போகிறான். நல்ல போதனை இல்லை. அப்போ நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும்? நடக்க வேண்டிய வழியில் அவன் என்ன பண்ணணும்? நடத்தணும். முதிர் வயதில் அவன் அதை கைவிடாது இருப்பான். நடத்த வேண்டிய வழி என்பது
என் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் காணப்படுகிறது. இது மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை, ஆண்டவரால் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கு. அப்ப நம்முடைய சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணணும்? சரியான பாதையில் நம்ம என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். வழி நடத்துவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வாலிப பிள்ளைகள் திருமணம் ஆயிருக்கலாம், ஆகிக்கொண்டிருக்கலாம், கருவை உங்களுடைய வயத்துல வச்சிருக்கலாம். நீங்க தினமும் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்றப்போ அந்த குழந்தை வயத்துல அந்த கைகளை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் தாங்க நாளைக்கு ஆபிரகாம் லிங்கன். யாரு? ஆபிரகாம் லிங்கன் தேசத்தின் ஜனாதிபதி அம்மானார். அதாவது அமெரிக்காவில் ஒருத்தர் இறங்கினாராம், நியூயார்க்கில். இறங்கின உடனே தோல்வி தோல்வி, இங்கே தோல்வினானது ஃபெயில் அப்படி வந்துதான். பின்னால் அந்த தோல்வியை பார்த்து அவர் பயப்படாமல் முன்னேறினாராம். அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதி அமெரிக்கா ஆபிரகாம் லிங்கன் மாறினாராம். காரணம் அவங்க தாய் அந்த மகனை அப்படி வசனங்களை போதித்து கர்த்தருக்கு பயந்த வழி நடந்தாங்க. என்ன வழியில? கர்த்தருக்கு எப்படி பயப்படணும். அதுதான் திருமணத்தில் என்ன சங்கீதம் வாசிக்கிறாங்க? கிறிஸ்தவ கல்யாணம் யாரெல்லாம் பண்ணீங்க? 128. அது பாஸ்ட் மட்டும் தான் தெரியுது. 128 ஒண்ணு கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும்? அதுதான் எல்லா மேரேஜ்லேயும், ஆர்சி மேரேஜ்லேயும், சிஎஸ்ஐ மேரேஜ்லேயும், டிஎல்சி மேரேஜ்லேயும், பெண்டிகாஸ்ட் மேரேஜ்லேயும், பெந்தைகோஸ்து திருச்சபையிலையும் கண்டிப்பாக வாசிக்கிற ஒரு சங்கீதம் இது 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து வழியளிக்கிறவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை என்ன பண்ணுவான்? வியாதி வராதான். என்னை மாதிரி 30 வருஷமா சுகர் வியாதி விட்டாதான். என் கூட கேமரா எடுத்து வந்திருக்காரு பாருங்க, மாத்திரை வச்சிருப்பாரு ரெடியா. சாப்பிட்டா சாப்பாடு கொடுத்தா என்ன பண்ணுவார் அவர்? மாத்திரை போட்டு தான் சாப்பிடணும். இதெல்லாம் இருக்காதான். யாருக்கு பயந்தா? கர்த்தருக்கு பயந்தா இதெல்லாம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்பிள்ளைங்க போய் தான் எங்களுக்குலாம் இந்த வியாதி இருக்கு. நாங்கள் முதல்ல கர்த்தருக்கு பயந்தா என்ன பண்ணியிருக்காது? இருந்திருக்காது. ஆனால் இப்போ பாருங்க, நான் போன வாரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமை. என்னையே நான் ரொம்ப ஒரு மரண பயம் எனக்கு வந்துச்சு. இந்த கை வலிக்குது, இந்த கை வலிக்குது, இந்த கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, ராத்திரி தூக்கம் வர மாட்டேது, ஒரு மணி நேரத்துக்கு யூரின் வருது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, என்னென்னவோ பண்ணுது. எதுக்கு இத்தனை? ஒரு 15 நாளாக எங்கள் அண்ணன் ஒருத்தர் இறந்த பிறகு. அப்போ நான் நினச்சேன் 64 வயசு ஆயிடுச்சு, வயசானதில் இத்தனை வலி இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். திரும்ப ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், எதுக்குப்பா இத்தனை வலி இருக்குன்னு. திரும்ப திரும்ப கேட்குறப்ப ஆண்டவர் சொன்னார், நீ போய் சுகரை செக் பண்ணிப்பாங்க. அப்படி எண்ணத்தை எனக்கு கொடுத்தாரு. போய் சுகரை செக் பண்ணால் A1C 14 இருக்குது. ஒரு நாளைக்கு 450 கிலோ சுகர் என்ன ஆகலை, இறங்கவே இல்லை. காலையில் செக் பண்ணால் நார்மலாக இருக்கு. டெய்லி காலையில் செக் பண்ணுறப்போ 110, 120, 130, 90, 75 இப்படி இருக்குது டெய்லி. ஆனால் பகலில் கண்டதை சாப்பிட்டு 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 என்ன ஆகுது, கொஞ்சம் இன்ஜெக்ஷன் சேர்த்து இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிடுவோம், அதனால கூட ஒரு டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்போம், அப்படிலாம் போட்டு என்னது காலையில் செக் பண்ணுறப்ப எப்படி இருக்கு. என்னுடைய டாக்டர் சொல்கிறாரு, என்னுடைய மருமகன், மாமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆவரேஜ் சுகர் 450க்கு கீழே வரவே இல்லை. கொஞ்சம் பயம் வந்த பிறகு தான் செக் பண்ணேன். ஆனால் செக் பண்ண பிறகு ஒரு டயட் கண்ட்ரோல் பண்ணேன். டயட்டை கண்ட்ரோல் பண்ண பிறகு எனக்கு பழையோடைய பாடியோட நிலைமை எனக்கே தெரியுது, நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. டயட் கண்ட்ரோல் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவ்வளோ தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3 வாழைப்பழம் 4 வாழைப்பழம் சாப்பிட்றாரு. இப்போ 15 நாளாக வாழைப்பழமே தொடலை. வாழைப்பழம் 3 நாள், அது ஒரு ரொம்ப இந்த மட்டி வாழைப்பழத்தை ரொம்ப பிடிக்கும், சின்னதானே சாப்பிட்றது. இப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து நம்முடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? வளர்க்கணும். சிறு பிள்ளைகளை அப்படி வளர்க்குறப்போ, சிறு பிள்ளைகளுக்கு ஜோமுனி வளர்க்குறப்போ சர்ச்சைக்கு கொண்டு வரணும், ஆண்டோடைய பாதத்தில் உட்கார வைக்கணும், சண்டே ஸ்கூலில் அனுப்பணும், சண்டே ஸ்கூலில் வசனம் சொல்ல வைக்கணும். ஒவ்வொரு ஆராதனை சிறு பிள்ளைகள் கண்டிப்பாக வசனம் சொல்லணும். வசனம் சொன்னால் தான் என்னது கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? வசனம் சொன்னால் சோறு கொடுக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது?
பட்னி போடணும், கொடுக்கூடாது. எங்கள் அம்மாலே நீ அப்படித்தான் வளர்த்துருக்காங்க. கிறிஸ்தவ வளர்ப்பு அதுதான். ஒருவேளை நீங்கள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து அப்படி ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். என்னை இதுவரை 64 வயது, 34 வருஷம் சுகர், 35 வருஷம் சுகர் வியாதி. எத்தனை வருஷம்? 35 வருஷம் சுகர் வியாதி. இதுவரை நான் உயிரோடு இருப்பேன் என்றுன்னா நான் நிர்மூலமாக இருப்ப கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள். காரணம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு மனிதனை தான் வளர்க்கிறது வசனம். அழகா இன்னைக்கு என்ன வசனம் ஐயா போட்டிருக்காங்கன்னா, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. லூக்கா 1:66 சொல்றாரு, and hand of the Lord was with him. அந்த பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருக்கணும். ஒரு பிள்ளையோடு ஆண்டுடைய பார்வை எப்பவுமே இருக்கணும். அவன் வளர்க்க வேண்டியதுதான். நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறப்ப அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாய் உலக பிரகாரமாய் நாம் ஆண்டுடைய வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்றப்போ நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தை வாசித்து அந்த பிள்ளையை சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னா, இந்த லூக்கா 1:66 சொல்லப்படுறது. இந்த லூக்கா 1 என்பது ஒரு சாத்தியம், ஒரு இஸ்ரம், பெரிய இஸ்ரம். சகரியா வழக்கத்தின்படி அவன் ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். அவன் நீதிமான், உத்தமன் என்று லூக்கா 1:5-6 சொல்றார். லூக்கா 1:5-6 சொல்றார். அவன் நீதிமான், உத்தமன். அவன் ஒரு பாஸ்டர், ஆசாரியன் ஒரு பாஸ்டர், ஒரு ரெவரண்ட். அவர் வழக்கத்தின்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ண போறார்? பலி செலுத்தப்படுறார். வருஷத்துல ஒரு இடம் பலி செலுத்தப்படுறார். பலி செலுத்த போறவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு குழந்தை இல்லை. அவருக்கு பல வருஷமா அவருடைய வயது முதிர் வயது 80 வயது. அந்த அம்மாவுடைய முதிர் வயது 70 வயது. குழந்தை இல்லை. கர்த்தருக்கு பலி செலுத்த உள்ள போறார். தேவாலயத்தின் சேவை, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது. தேவாலயத்தின் சேலை 2ஆக கிழிக்கப்பட்டதுன்னு இருப்பாங்க. தேவாலயத்தோட சேலை என்னன்னா, இந்த பின்னால ஒரு ஸ்கிரீனை போட்டிருப்பாங்க. எல்லா சர்ச்சில், நிறைய சர்ச்சில் முன்னால ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஆல்டர், இதுக்குள்ளதான் இவர் வர முடியும். பரணியை மட்டும் அதுக்குள்ள வர முடியும். இல்லை அவர் வீட்டு போட்டு அந்த பாஸ்டர் வரலாம். உள்ள வந்துட்டவங்க திரும்பி வெளியே ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரணும். யூத மார்க்கம் வரலன்னா காலில் சங்கிலி கட்டி அனுப்புவாங்க. சங்கிலி கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல வெளியே வரலன்னா சங்கிலி எடுத்து அவர் பாடியா வருவார், செத்து போடுவார். ஆண்டவர் உள்ள அடிச்சுவார். ஏன்னா அவங்க மக்களுடைய பாவங்களை மன்னிச்சு உள்ள போவாங்க. நீங்க எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்களை அவருக்கு மன்னிக்கப்படும். யோவான் 20:21 சொல்றார். நீங்கள் எவருடைய பாவம், யோவான் 20:23 சொல்றாரு நினைக்கிறேன். எவருடைய பாவங்களை மன்னிப்பாங்க, பாவங்களை பதான் பாவம் மன்னிப்பின் சீட்டு ஆர்சியில சினிமால பாக்குறோம். போனவர் வெளியே வரல சகரியா. அப்ப மக்கள் எல்லாம் வெளியே நின்று போனவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, கடவுளை ஏதோ தண்டனை கொடுத்துருக்காரு. பரபரப்பா பாத்தீங்க, பரபரப்பா இருக்கு, பெரிய பரபரப்பு. ஆண்டவரோடு பேசுறாரு. எப்ப சகரியாவே விண்ணப்பம் கேட்கப்பட்டது, விண்ணப்பம் எடுத்துக்கப்பட்டது. அதனால நான் உன்னை நீ கடவுளுக்கு பயந்த மனிதன், அதனால நான் உன்னை எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன். அப்பா அவர் கேட்கிறாரு, எனக்கு குழந்தைய கொடுக்குறீங்களாப்பா? நியாயம்தான், என் வயது முதிர்வு, அது எப்படிங்க முடியும்? என் மனைவி ஒரு பெண்மை தன்மை அவளுக்கு நின்று விட்டது, பெண்மையோட வழிபாடு நின்று விட்டது, அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கணும்? நியாயம் இல்லாம பேசுறீங்க. நான் சொல்லிட்டேன், நடக்கும். அவனுக்கு நீ யோவான் பெயரிடணும் சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வர்றது இங்க எதிர்பார்ப்பு, செத்து பாடியா வருவான்னு நினைக்கிறாங்க. சாகாம வந்துட்டாரு. வந்தவர் ஊமி ஆகிட்டார், சைகை தான் காட்டுறாரு, பேச முடியாது. இப்படிங்கிற அவங்களுக்கு அப்போ உள்ள ஏதோ பிரச்சனைகள் வந்த பிறகு அந்த அம்மா குழந்தை உற்பத்தி ஆகிட்டு அந்த அம்மா குழந்தை பிறந்த பிறகு அடுத்து அந்த காபிரியல் தூதன் மரியாள்கிட்ட போறாங்க. அடுத்து டைரக்டா மரியாள்கிட்ட போறாங்க தூதன். மரியாள்கிட்ட போய் சொல்றாரு, மரியாளே நீ ஒரு குழந்தைய பிறப்ப. அவர் லூக்கா 1:13 பேசுறாரு, இது லூக்கா 1:18 இருக்கும். மரியாள் கேட்கிறாங்க, அது எப்படி ஆகும்? நான் என்ன பண்ணல, திருமணம் பண்ணிக்கொள்ளலையே, ஒரு ஆணை அறியவில்லை, எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? எப்படி நியாயம் அது? குழந்தை பிறக்க ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான், உறவு கொண்டால்தான் குழந்தை பிறக்க வாய்ப்பு. இப்ப குழந்தை எப்படி பிறக்கும்? அவர் கேட்டாரு, வயதான காலத்தில் எப்படி குழந்தை பிறக்கும்? அதுக்கு தண்டனை என்னது? அவருக்கு ஊமை ஆகிட்டாரு. ஆனா இந்த அம்மா என்ன ஆகல, ஊமை ஆகல.
பரிசுத்தாவின் வல்லமை உண்மையில் நிலைநிற்போம். அதுதான் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல ராகில் யாக்கோபு கேட்டாரு. யாக்கோபு யாப்பா எனக்கு குழந்தை வேணும்னு ராகில் கேட்டாங்க. யாக்கோபு சொல்வாரு, எனக்கு 4 மனைவி, 3 பேருக்கு குழந்தை இருந்தது, உனக்கு குழந்தை இல்லை, அது நான் தப்பு இல்லை, உன் கற்பத்தை யார் அடைச்சிட்டாங்க? கர்த்தர் அடைத்து விட்டார். அதுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. தகப்பனே, என் கற்பம், என் சிறுமையை பாருங்க. 1 சாமுவேல் 1:11. என் அடிமையை பாருங்க, என் கற்பத்தை திறந்து விடுங்க. அப்போ ஆண்மகனால் என்ன பண்ண முடியாது? குழந்தை பெற முடியாது. ஆண்டோடைய கிருபை வேண்டும், ஆண்டோடைய இரக்கம் வேணும். யாருக்கு குழந்தையில நீங்க யார்கிட்ட கேட்கணும்? அங்க யாக்கோபை கூப்பிட்டு ஒரு அடி அடிப்பான். அதை வாசிக்கிறப்ப அந்த அதை அடிக்கான்னு அதுல இருக்காது. எனக்கு ஒரு குழந்தைய கொடுறான்னு திட்டுவான். அதை அடிக்கிற காதுல புகை வரும். செவுள்ள அடிச்சா எங்க புகை வரும்? காதுல புகை வரும் மாதிரி அந்த வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை வரும். ஆனா அதே அண்ணாள் மனம் உருக்கமா ஜெபம் பண்றான். அதை தான் இந்த மரியாளமா கேட்கிறாங்க, எப்படி இருக்கும்? ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன ஆகல? வாய்வும் ஆகல. ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடைய உங்களுக்கு அடிமையின் தாழ்மை, உங்களுடைய சித்தம் அந்த அம்மா ஒப்பு கொடுத்துட்டு மலைநாட்டில் உள்ள எலிசபெத் வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்துறார். எலிசபெத்தை வாழ்த்துறப்போ எலிசபெத்தை ஆண்டுடைய தாய் எண்ணத்தில் இருந்தது ஒரு அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஒரு பாட்டு, அதுதான் எலிசபெத்தின் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. 3 மாசம் அம்மா இருந்துட்டு திரும்ப போயிடுச்சு, மரியாதமா போயிட்டாங்க. போன பிறகு இந்த எலிசபெத்துக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு திரும்ப சர்ச்சுக்குள்ள வர்றாங்க. விருத்த சேதனம் பண்ணுவதற்கு 8ஆவது அந்த முறை, அவங்க முறை யூத முறை 8ஆவது நாள் குழந்தைய ஆண்டோடைய சன்னிதானத்தில் கொண்டு வரணும். குழந்தை பிறந்து 8 நாள் கழித்து குழந்தை, அதுதான் விருத்த சேதனம், தெளிப்பு ஞானஸ்தானம்னு சொல்லலாம். அது தலைவர்கள் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். 8ஆவது நாள் குழந்தைய கொண்டு வரப்பன்னா அப்பதான் அந்த அதுக்கு பேர் என்ன பேர் இட போறாங்க. அவங்க விளக்கத்தை சகரியாங்கிற பேர் இடுறப்போ இவர் இல்லைன்னு ஊமை கையை காட்டிட்டு எழுதி காட்டுறாங்க யோகம். ஆனா இது ஒரு அம்மா அப்பா பேர்ல யாரு பேரோ சொல்றிய? இல்லை யோவான். அவர் சொன்ன வாய் திறக்கப்பட்டுச்சு. அப்பதான் சொன்னாரு, இந்த குழந்தையுடைய கரம், ஆணுடைய கரம் இந்த குழந்தையோடு இருக்கும், இந்த குழந்தை இப்படிப்பட்ட குழந்தையா இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஆண்டவன் நமக்கு கற்பத்தின் மணி யாரால் கிடைக்கும் ஆசீர்வாதம்? மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி ஏசாயா 66 சொல்றாரு, 103 சொல்றார், சங்கீதம் 103 சொல்றார், 113 சொல்றார், 127 சொல்றார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். ஒருவேளை குழந்தை இல்லாதவர்கள் விடப்படக்கூடாது. நீங்க காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஆந்திரகான் காத்திருந்து ஜெபித்தார். அந்த ஜெபம் 99 வயதுல அவர் குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு முன்ன ஒரு வேலைக்கார பொண்ணை அவர் செகண்ட் மேரேஜ் பண்றார். செகண்ட் மேரேஜ் சொல்ல முடியாது, எத்தனையோ மறுமனையாட்டிகள். இது மனைவியா விருப்பப்பட்டு இவளை வச்சுக்கோ, ஒரு குழந்தை பிறக்கட்டுங்கிறார். அதையும் கொண்டே ரோட்ல விட்டார். அது அவங்க 21ஆம் அதிகாரத்துல 22ல கிட்டத்தட்ட 25 வயதுல ஆண்டவர் அழைக்கிறார். 99 வயசுல குழந்தை பிறப்பு, 99 வயசுல குழந்தை பிறப்பு, அவர் பலியிடுங்கிறார். பலியிட போறார். ஈசாக் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தரின் மணி யாரால் கிடைக்கும்? தீர் வயது வரை என்னவெல்லாம் நம்முடைய தாங்குவேன், ஏந்துவேன், நீரே கர்த்தாவே, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நோக்கம். சங்கீதம் 71 சொல்றார், கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நீங்க நம்ம குழந்தைகளை ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தினமும் இந்த குழந்தைகளை நம்ம வளர்க்கிறப்போம் ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு நிலையிலும் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். இன்னைக்கு எங்க அண்ணன் குழந்தை 4.5 வயசுல ஒரு இறந்த குழந்தை இறந்த அண்ணனுக்கு கல்லறை போனோம். அதே கல்லறையில் 4.5 வயசுல ஒரு குழந்தையோட கல்லறைக்கு மாலை போட்டோம். பயங்கரமான புள்ளி அந்த பையன். 4 வயதுடைய மூலம் அவனுக்கு இருக்காது. 12-13 வயதுடைய
அந்த பிரெயின் அவனுக்கு வேலை செய்யும். அட்வான்ஸ் பிரெயின், ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அட்வான்ஸ் பிரெயின் அவன் திடீரென்று ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ, எல்கேஜி போயிட்டு வரப்போ இந்த லெஃப்ட் லெக் ஒர்க் பண்ணல, அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க் பண்ணல, கை ஒர்க் பண்ணல, லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணல, திரும்ப ரைட் சைடு ஒர்க் பண்ணல, கண்ணு மட்டும் தான் வேலை செஞ்சது. அன்னைய நிலைமைக்கு நான் சொல்வது, அவனுக்கு இதுதான் 37 வயது. இவனுக்கு 37 வயது, 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சமம். அன்னைக்கு 60,000 ரூபாயோ 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் ஆகிப்பார். ஆனால் வியாதி கண்டுபிடிக்க முடியல, அந்த குழந்தை இறந்து விட்டது. நாங்கள் அது மந்திரக்கட்டுகள், எங்களுக்கு விதமான கஷ்டம்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்டா என்னுடைய பேரன் மூத்த மகனுடைய 2வது மகன் கொஞ்சம் அட்வான்ஸ் மைண்ட், அவனுக்கும் அட்வான்ஸாக பேசுவான். ரொம்ப மெமரி பவர், பயங்கரமான மெமரி பவர். போன வாரம் மதுரைக்கு போகிறேன்னு போனேன். போயிட்டு வந்தோடனே மதுரையில் ஒரு பையன் டாக்டர் பிடிக்கிறான், இன்னொரு மகளுடைய மகன். அவரை பார்த்தீங்களா, லிட்டில் அண்ணனை பார்த்தீங்களான்னு. மதுரைக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். போயிட்டு வந்து 1 வாரம் கழிச்சு கேட்குறேன். அந்த அளவுக்கு அவன் ஏற்பையன். போன வருஷத்துல திடீர்னு அவன் கால் நொன்றான். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னு நொன்றான். ஏன் நொன்றான்னு தெரியாம அவங்க அம்மா உடனே இன்னொரு மருமகன் டாக்டர் அவருக்கு ஃபோன் பண்றாங்க. அப்புறம் அடுத்த ஸ்பீட் அவங்க போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கிறேன். அவன் நடக்கிறது வீடியோ எடுத்து அனுப்புறாரு. அந்த வீடியோவை ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தங்கையான ஒரு டாக்டருக்கு அனுப்புறாரு. தங்கசாமியோ தங்கையோ ஒரு டாக்டர், 70 வயது. அவருக்கு வந்தோன்னா அவர் என்ன சொல்ல, உடனே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. இது வித்தின் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள நடந்துச்சு. எடுத்துட்டு போய் அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டாங்க 3 மணி நேரத்துல. அடுத்த நாள் செக் பண்றாங்க, பிளட் செக் பண்ணா எல்லாம் நெகட்டிவ். ஒன்று கூட பாசிட்டிவ், நெகட்டிவ்னா இல்லைன்னு வருது. எந்த வியாதியுமே இல்லை. ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம். நான் கேட்குறேன், நெகட்டிவ்னு ஒரு பையனுக்கு வருதே, இவனுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஐசியூல படுக்க வச்சு ஒரு கையையும் காலையும் கட்டி வச்சுருக்கீங்களா, எப்படா ஞாயின்னு கேட்குறேன். அவங்க சொல்றாங்க, வைரஸ் இருக்கா, கால் வழியா போகுமா, போறப்போ அந்த கால் போக போக அந்த கால் செயல் இழக்குமா, அடுத்து கை செயலை இழுக்குமா, இந்த காலுக்குள்ள போன உடனே செயல் இழுக்கிறப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுருமா. 50,000, 60,000 ரூபாய், 70,000 ரூபாய் இன்ஜெக்ஷன். அதை போட்டால் உடனே குழந்தை சரியாயிடும். அந்த அந்த வைரஸ் மேலே போய் ஒரு 8 மணி நேரம் கழிச்சு போட்டிங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யலாம். அந்த வைரஸுடைய தன்மை என்னன்னா, 1 மாதத்துல அந்த குழந்தை இறங்கும். அந்த பிரெயின் வேலை செய்யாதான், பிரெயின் மட்டும்லாம் வேலை செய்யாது, கண்ணு மட்டும், பிரெயின் மட்டும் தான் வேலை செய்யும், எதுவுமே வேலை செய்யணும். 2வது மாதம் அந்த குழந்தை இறங்கணும். இதுக்கு வேற மருந்து இல்லை. இந்த வியாதி தான் என் அண்ணன் பேருக்கு கிடைக்கின்றது. அதே வியாதி என் பேரனுக்கு வந்துச்சு. எப்படி ஆண்டவர் காப்பாத்தான்னா, ஜெபம் தான், பிரேயர் தான். அந்த குழந்தை தாயின் கற்பத்தில் என்னுடைய மகன் எப்போ வெளியே வந்தாலும் அவரோட ஸ்பெஷல் சைல்டு. அவருக்கு மருந்து என்ன கொடுத்தாங்கன்னா, போலியோ அட்டாக்கான மருந்து கொடுத்தாங்க, பிரெயின் வளர்ச்சிக்கான மருந்து கொடுத்தாங்க. பார்க்கவங்கள இந்த குழந்தை எப்படி வளரும்னா, 3.5 மணி நேரம் அந்த குழந்தைய டெலிவரி டைம்ல பாதி வெளியே பாதி அம்மா வயிற்றுல, 3.5 மணி நேரம் ஒரு கிராமத்து ஹாஸ்பிட்டல். நியாயமா சிசேரியன் பண்ணி எடுத்துக்கணும். அவங்க சிசேரியன் பண்ணி எடுக்காம நார்மல் டெலிவரிக்காக மூவ் பண்ணி 3 மணி நேரம் அந்த குழந்தை போராட விட்டாங்க அந்த அம்மாவை. அதோட எஃபெக்ட் அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு ஆயிடுச்சு. அந்த மூத்த மகன், அவனுக்கு +2ல எக்ஸ்ட்ரா 1 hour டைம் கொடுத்தாங்க எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour டைம் எக்ஸாம் எழுத, 10th +2. அப்போ தான் அவனை எழுத முடியும். ஸ்பெஷல் சைல்டு. என் மனைவியோட ஜெபம், என்னுடைய ஜெபம், அவனுடைய 2வது குழந்தைக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கான். ஆனா என் வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் சொல்லிச்சு. அந்த கரம்
கர்த்தரோடு இருந்து அந்த பிள்ளையோடு அந்த கரம் இருந்துச்சு. ஒருவேளை ஆண்டோடைய கரம் என்னோடு இருக்கணும். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் வளர்க்கணும். உங்களுடைய கர்த்தத்தின் பிள்ளை இன்னைக்கு நல்லா இல்லையா? கவலைப்படாதீங்க. நீங்க முழங்கால நின்னுங்க. உங்க பிள்ளைய ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவன் வயசு 12 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 25 இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது ஒரே காரியம் ஜெபம். ஜெபம். ஒரு மனிதன் சிறப்பா இருக்கணும்னா காலையில வாசல்ல கேட்டாங்க, முதல்ல ஜெபிக்கிற மனிதன். கண்டினியூ டு தி பிரேயர். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அன்புள்ளவனாய் மாற வேண்டும். இந்த 3 காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வந்து அவன் சிறப்பான மனிதனா. நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி, உன் கணவரை பற்றி, உன்னுடைய தகப்பனை பற்றி, உன் சகோதரனை பற்றி கவலைப்படாத. அவளுக்காக நீ ஜெபிக்கிற மனிதனாய் மாறு. முழங்கால் நின்று ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் நீ ஜெபம் பண்ணு. அந்த நிமிஷம் விசுவாசத்தின் ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபம் அர்ப்பணிப்பின் அன்புள்ள ஜெபமா இருக்கணும். அவனை மன்னிக்கிற ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபம் கேட்டு ஆண்டவர் அவரால் முடியாத காரியம் இல்லை. அவர் சொல்றார், பூமியின் நிறைவும் என்னுடையது. பூமியின் நிறைவும் என்னுடையது, வானும் பூமியும் என்னுடையது. நான் தான் உருவாக்குனேங்கிறாரு. அவர் உருவாக்குறாரு. அவரால் தான் கற்பத்தின் நிறைய உருவாக்க முடியும். ஒரு மனிதனுடைய நான் எத்தனை வயசு எதுவரை இருக்க போறேங்கிறது அவர் இதுவரை பிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிக்சிங் டேட்ல இருந்து ஒருத்தர் மாற்ற முடியும். அதான் டேட். அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு டேட்டு. அந்த டேட்டை யாரும் என்ன பண்ண முடியாது. ஒருவேளை நான் அந்த டேட்டை தெரிஞ்சு தகப்பனே எனக்கு ஒரு 2 வருஷம், ஒரு 1 வருஷம் கூட்டி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு மேல கூட்டி கொடுத்தா வியாதி தான், தொல்லை தான், கஷ்டம்தான், இழுபறி தான். போதும் தகப்பனே, என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க. எலியா சொன்னார்ல, போதும்பா நான் போறேன். ஆனா ஒரே ஒரு மீன் இறைச்சி துண்டு, ஒரே ஒரு அப்பம், 40 நாள் நடந்துட்டாருங்க. வாழ்க்கையை வெறுத்துட்டு வருங்க. இல்லைன்னா 2 வேலை இருக்கு உனக்கு. எகிவ போய் நீ பாரு, நீ போய் அந்த எலியாசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு, ராஜாவை அபிஷேகம், அப்புறம் நம்ம நீ கூப்பிட்டுக்கிறேன்ட்டார், எடுத்துக்கிறேன் அப்புறம்ட்டாரு. போதும் ஆண்டவனா உடலை. அப்ப நம்ம கையில என்ன இல்லை? வாழ்க்கை இல்லை. ஆண்டுடைய கரம் உங்களோடு என்னோடு இருக்குன்னு அவர் சொல்றாரு. உன்னை விட்டு உள்ளவனே என்னோடு இருக்கும் ஆண்டு தகப்பனை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பன, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க தகப்பன. அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே அவர் நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாரும் இல்லை. ஆம் தகப்பன, யாரெல்லாம் இப்ப குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சு அண்ணாலை போல தகப்பனே, சகரியாவை போல உங்களுடைய பாதத்திலிருந்து தகப்பனே எனக்கு ஒரு குழந்தையை தாங்கப்பா. ஒரு கிருபை என் மேல இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் தகப்பனே. மரியாள் மேல இறங்கின அதே தூயாண்டி வல்லம தகப்பனே என் மேல இறங்கணும் தகப்பனே. அடுத்த வருஷம் அவன் குழந்தையோடு இதே திருச்சிகளுக்கு நன்றி செலுத்தணும் தகப்பனே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா, அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, உன்னுடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு இறங்கட்டும். உன்னுடைய அபிஷேகம் அந்த பிள்ளைகளோடு இறங்கட்டும் தகப்பனே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பயப்படாதே, பயப்படாதே. Do not afraid. I am with you சொன்னீங்கப்பா. இந்த சமூகத்துல தள்ளப்பட்ட அந்த மகளப்பா, மலடி என்று தள்ளப்பட்ட அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தகப்பனே. அதே மாமியார் முன்னால நீ மலடு, என் மகனை ஏமாற்றிட்டான், நீ என் மகனை ஏமாத்திட்டேன்னு சொல்ற அதே மாமியார்கிட்ட ஒரு குழந்தையை கொடுத்து தகப்பனே, ஒரு நல்ல மகளா அதே மாமியாருக்கு மாறணும் தகப்பனே. மனம் வரங்கப்பா. உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, பிள்ளை தகப்பனே, உலக பிரகாரமா கெட்ட வழியில தகப்பனே, மோசமான வழியில, மோசமான சிந்தனையில
பலரால் தேடப்பட்ட நிலைமையில இருக்கிறான் தகப்பனே. அந்த பிள்ளையை உடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தீர்க்க தரிசியாக நீங்க அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அவனுக்காக நான் முழங்கால நின்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஐயா சொன்ன மாதிரி தினமும் 2 நிமிடங்கள் அந்த பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என் விசுவாசத்தின் ஜெபம் தகப்பனே. விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கவலைப்படாதே, விசுவாசனுடைய ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் சொன்னீங்க. என் மகனுக்கு நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன். அவன் அநேகருக்கு ஒரு அன்புள்ள ஃபாதரா, ஒரு பாஸ்டரா மாறணும் தகப்பனே. இதே திருச்சபையிலிருந்து அபிஷேகம் பெறணும் அந்த மகன். அந்த ஒளி உள்ள வாழ்விற்கு தகப்பனே அநேகருக்கு நீங்க சாட்சியாக உயர்த்த போறீங்க. அந்த பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளையுடைய ஜெபத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை அந்த உயிரிலான வாழ்வு தகப்பனே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கான். அந்த மறைவான வாழ்வு வேண்டாம், இந்த ஒளி உள்ள வாழ்வுக்கு அந்த பிள்ளைய நீங்க கொண்டு வர போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் சொன்னீங்க தகப்பனே. வேத வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதும் சொன்னீங்க தகப்பனே. என் கர்த்தருடைய வசனம் ஐயா குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்னீங்கப்பா. அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை தகப்பனே, ஒருவேளை அந்த வார்த்தை எனக்கு ஏற்ற வார்த்தையாய், அந்த வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுக்கும் வார்த்தையாய், அந்த வார்த்தை எனக்கு விடுதலை கொடுக்கும் வார்த்தையாய் மாறணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, அந்த வியாதி ஒரு விதமான கட்டிகள் தகப்பனே, நீர் கட்டிகள் வயத்தில் இருக்கு தகப்பனே. அந்த கட்டிகள் வெளியே வரணும். அந்த கட்டிகள் உடைந்த கட்டிகளாய் மாறி அதே இடத்துல குழந்தை கற்பத்தின் கனி உருவாக்கப்படணும். மனமறங்கி ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையின் கரம், ஒரு இரக்கத்தின் கரம், ஒரு அபிஷேகத்தின் கரம் அந்த பிள்ளைகளோடு இறங்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஏக்கத்தோடு நெட்டை தலைவலி தகப்பனே, ஒரு விதமான தலைவலினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், எனக்கு அந்த தலைவலியிலிருந்து விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. வார்த்தையின்படி அந்த தலைவலியிலிருந்து முற்றுமா ஒரு விடுதலை நீங்க கொடுத்து கொண்டிருக்கீங்க. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. அந்த கேன்சர் கட்டிகள் மறைக்கப்படணும்பா. மறங்குங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆஸ்மா ட்ரபிள் இருந்து ஒரு முழுமையான விடுதலை அந்த மகனுக்கு கிடைக்கணும். வீசிங் ட்ரபிள் இருக்குப்பா, அந்த வீசிங் ட்ரபிள் இருந்து ஒரு முழுமையான விடுதலை அந்த மகனுக்கு நீங்க கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. என்ன நோக்கத்தோடு கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்ததுன்னு சொன்னீங்களோ, அந்த கரம் என்னோடு வரட்டும், என்னோடு வரட்டும். என்னை விட்டு கடந்து போகக்கூடாது. அந்த கரம் என்னோடு வரப்போற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரும் இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் ஒவ்வொருவரும் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி. என்ன நோக்கத்தில் இந்த கூட்டங்கள் நடைபெற்றதோ அந்த கூட்டங்களை நீங்க நிறைவேற்றுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதி